ஹலோ காய்ஸ், எனக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வீடெலாம் கட்ட போகிறோம். அதுக்காக நான் ட்ரையல் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம கிரே காங்கிட்ட யூஸ் பண்ணோம். நான் அப்படியே யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கணும். காய்ஸ், நான் இந்த வீடியோ கட்டே பண்ணல, அதனால்தான் இப்போ நான் புதுசாக கேம்ஸ் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே நான் மைண்ட் கிராஃப்ட் போடுவேனான்னு தெரியல guys. நான் போடுறேன், நான் ரோப்ளாக்ஸ் அதிகமாக போடுவேன். இந்த வீடியோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் லைக்ஸ் பொறுத்துதான் guys. யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்குமோ கமெண்ட்டில் லைக் யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்குமோ கமெண்ட்டில் எல்லோ ஹார்ட் போடுங்க. யாருக்கெல்லாம் சாஸ்கே பிடிக்குமோ பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் யார் அதிகமான வச்சுருக்காங்கன்ட்டு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணின்னு இருப்போம். அப்படியே பேசிட்டு இந்த மாதிரி தான் பண்ணும். இந்த வீடு கொஞ்சம் லாங்காக போயிருக்கும். இந்த ஷார்ட்ஸால் என்னால் போட முடியல கைஸ். அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸ் போடலாம் கைஸ். நான் ஹாரர் கேம்ஸ் போட மாட்டேன், ஆனால் கிராணி மாதிரி போடுவேன் கைஸ். நான் இன்னும் சின்ன பையன்தான், எனக்கு அவ்வளோவா இதுவே தெரியாது கைஸ். இதை நான் பெருசாகிட்டே போடுவேன். இப்போ எனக்கு எத்தனை வயசுலாம் 9 தான் கைஸ். அதனால தான் நான் ஹாரர் கேம்ஸ் நான் விளாடுவேன் கைஸ். ஹாரர் கேம்ஸ் நீங்கள் அடுத்ததான் என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே இந்த மாதிரி பண்ணணும் காய்ஸ். அப்போ தான் இந்த வீடை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். லாஸ்ட்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடு எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த வீடு எப்படி வரும்னு எனக்கே தெரியாது காய்ஸ். நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறையா ஐடியாலாம் இருந்துச்சு. நான் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் தான் காய்ஸ். ஆனால் நான் இது வரைக்கும் அழகாக ஒரு வீடு கூட கட்டினதில்லை. அதனால்தான் சில வீடு கட்டுவேன். எனக்கு ட்ராம்போலின்லாம் கட்ட தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி காட்டுறேன் கைஸ். இப்போதைக்கு நான் இந்த வீடை மட்டும் காட்டுறேன். நான் இந்த சர்வைவல்லாம் நான் இப்போ க்ரியேட்டிவ் மோடில் இருக்கேன். எப்போயா நான் சர்வைவல் விளாடி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் மட்டும் கட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வாட்டி வீடியோ போட்டெல்லாம் சர்வைவல் போடுறோம் கைஸ். இந்த ஸ்லைம் வேலை என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்குது கைஸ். நான் அதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுங்க கைஸ். இது ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன்னா நான் கட்டே பண்ணல. சில வாட்டி கட் பண்ணியிருப்பேன் கைஸ். இது ரொம்ப லேட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஷவல் வச்சு அந்த இடத்தெல்லாம் இது பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணி அந்த ஓக் பிளாங்க்ஸ் போட்டுடலாம். நான் தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் காய்ஸ். இந்த மே லீவில் ஏதாவது நிறையா வீடியோ போடுவேன், கேம்ஸ் வீடியோ. அதாவது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போடுறேன், ஓகேவா. நான் உங்களுக்கு நிறையா வீடியோ போடுறேன். நருட்டோ வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்கிறேங்க. இப்போ நம்ம இந்த ஷவல் வச்சு எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம் காய்ஸ். யாருக்கெல்லாம் அக்காட்சிக்கு பிடிக்குமோ அவங்க கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் நிறையா கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த அனிமே பிடிக்குமோ அதையும் சொல்கிறீங்க, ஓகேவா. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஷவரை வச்சு பண்ணினே இருக்கணும் கைஸ். அதிகமாக இருக்குது. நான் சொன்னேன் நான் கட்டே பண்ணலன்ட்டு. அதனால்தான் கைஸ் நான் கட்டே பண்ண மாட்டேன். அவ்வளோவா கட் பண்ணுறது பிடிக்காது கைஸ். நான் கட் பண்ணுறது மறந்துடுவேன். நான் சின்ன பையன் தானே, கொஞ்சம் பெருசாகிட்டேன்னா கொஞ்சம் நல்ல வீடியோலாம் போடுவேன்.
ஏதோ சின்ன பசங்களும் இருக்கலாம், பெரிய பெரிய பசங்களும் இருக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் சின்ன பையன்தான். இப்போதைக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் டேஷ்னு ஒரு யூடியூபரை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த சேனல்லாம் மைன்கிராஃப்ட்லேயும் ரோப்ளாக்ஸ்லேயும் அதான் இங்கே பிடிச்ச சேனலு. நான் எப்பயும் பார்ப்பேன். ஆனால் கைஸ் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நிறையா பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி தெரியுமா பண்ணேன், எல் ஷேப் தான் இது. இது என்னோட முடிவு தான் கைஸ், அதெல்லாம் நான் பண்ணுறேன். இந்த இதே ரொம்ப நேரம் ஆகிடும் கைஸ். இப்போதான் கைஸ் 21 மினிட்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன்னா. இப்போ நீங்கள் பாருங்க, நான் ரொம்ப நேரமாக அதை பண்ணும் கைஸ். இந்த ஸ்லைம் என்னை வந்து தொலை பண்ணுங்க கைஸ். இந்த ஸ்லைம் வச்சுலாலும் கைஸ் நான் சில வாட்டி 1 மில்லியன் அடிச்சதெல்லாம் லைவ் போடுறேன் கைஸ். லைவ் என்ன லைவ் போடலான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 மில்லியன் லைக்ஸ் போனாதான் கைஸ். இந்த ஸ்லைம்லாம் நான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது கைஸ். நான் ஸ்லைம் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணேன். ஸ்லைம் அடிச்சாச்சு கைஸ், கையெல்லாம் ஒலிக்குது. சும்மா தான் சொன்னேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இதோட கொஞ்சம் சூப்பரான வீடியோலாம் போடுவேன். அதுக்கு மேலே பார்க்காம என் சேனல் டெய்லி பாருங்க கைஸ். டெய்லி போட முடியாதானோ கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் பொறுத்து போடுவேன். டெய்லி போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். இதுக்கு மேலே வீடியோ ஃபன்னாக போகும். சரி, நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ நான் வந்து சில வாட்டி கட் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன்ல, அதனால தான் இது ரொம்ப நேரம் ஆகுனால கட் பண்ணிட்டு போட்டேன். இப்போ நம்ம அங்கேருந்து கிரே காங்க்ரீட் போடணும். வாங்க போடலாம் கைஸ். கிராஸில் போட்டிருக்கேன் கைஸ். கிராஸில் போடக்கூடாது, இங்கே போடணும் கைஸ். நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து கைஸ் இது 4 இது தான் கைஸ் போடணும். நான் எத்தனை இது போட்டேன்னு தெரில. இப்போ நான் திருப்பி 4 போடணும். 1 2 3 தான் கைஸ். 4 கைஸ். 2 3 4 இந்த மாதிரி தான் போடணும். நான் சும்மா எழுதிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் 4 பிளாக்ஸ் போடணும். இது கிரே காங்க்ரீட். நான் சர்வைவலில் நான் ஸ்பீட் ரன்னர் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் தெரியும் மைன்கிராஃப்டில், அதுக்குள்ள விளாடி போட போகிறேன். நான் உங்களுக்கு எண்டை கண்டுபிடிச்சி காட்டுறேன் ஒரு வாட்டி. அதுவும் ஈஸியாக கைஸ். நான் இருக்கிறதுல ஒரு நான் அப்படியே கண்டுபிடிச்சி காட்டுவேன். அப்படியே கீழே டிக் பண்ணிட்டு அப்படியே போனால் என் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் கைஸ். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சும்மா அப்படியே கீழே போவேன், அது வரும் கைஸ். அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு எண்டெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த எண்டர் போர்ட்டலில் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது கைஸ். இப்போ நம்ம வந்து ஒயிட் காங்க்ரீட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணோம் கைஸ். இது ரொம்ப நேரம் ஆகிடும் கைஸ். ஆனால் இது கட் பண்ணுறோன்னா இதுக்கு நிறையா விண்டோ இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இதுக்கு நான் நினச்ச மாதிரியே பண்ண போகிறேன். நான் டைமண்ட் யூஸ் பண்ண எப்பயாவது தான் கைஸ் யூஸ் பண்ணுவேன் கைஸ். நான் ஒரு இது கட்ட போகிறேன். அது என்னன்னு தெரியல, அதுக்கு பேர். இங்கெல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்களே, ஒரு கிங்குக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். அது பேர் யார் யாருக்கு தெரியுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கட்ட போகிறேன் மைன்கிராஃப்டில்.
அடுத்த வாட்டி என்ன வீடியோ போடலாம் கைஸ், நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ இந்த மாதிரி ஒயிட் காங்க்ரீட் போட்டு பேட்டர்ன், இந்த ஒயிட் காங்க்ரீட் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுப்போம். நம்ம கிரே காங்க்ரீட்டுன்னு செஸ்ஸில் இருக்க மாதிரி சிம்பிள் போட போகிறோம். செஸ்ஸில் ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல கைஸ், அந்த பேட்டர்ன் தான் நான் இப்போ போட போகிறேன். இப்போ நான் பேட்டர்ன் தான் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் அம்மா வந்துட்டாங்க கைஸ், நான் அப்படியே பண்ணினே இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அப்படியே பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். நான் சின்ன வயசில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கைஸ் போட ஆரம்பித்தேன். இந்த வீடியோ பண்ணுற பேட்டர்ன் தான் நீங்கள் பண்ணணும். இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்க கைஸ், நல்லா இருக்குதா கைஸ்? இங்கே பாருங்க, இங்கே ஒயிட் காங்க்ரீட் போடணும். இங்கே பார்த்தீங்களா, செஸ் மாதிரி பேட்டர்ன் போடணும் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கிளாஸ் தான் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் இது தான் ரொம்ப நேரம் ஆகும். இந்த லாஸ்ட்டில் நீங்கள் பூலாம் வைக்கணும் கைஸ், அப்போ தான் வீடு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நிறையா வீடு கட்டியிருக்காங்க கைஸ், ஆனால் இது அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இதான் நான் ஒரு ஃபர்னிச்சர் வீடியோ, நான் உங்களுக்கு எப்படி சேர்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். சும்மா இந்த ஸ்டேர்ஸ் இருக்குல்ல, அதை நமக்கு தேவையில்லை கைஸ், நம்ம அப்படியே வச்சுட்டா போதும். சரி, இப்போ கைஸ் கொஞ்சம் நிறையா கேப்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம ஓக் பிளாங்க்ஸால் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு சைட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும் கைஸ். நம்ம நிறையா செய்யணும் இதில், ஆனால் நம்ம இன்னும் செய்யல கைஸ். இதே நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி வீடு. இதுதான் ஸ்டார்டர் பேஸ் தான் கைஸ். இது 100 days சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். அதுவும் க்ரியேட்டிவ் மோடில் கைஸ், நார்மலாலாம் பண்ணல, க்ரியேட்டிவ் மோடில் சொல்கிறேன்னா 100 days நான் தூங்கி எழுந்திருக்கிறேன் தான் கைஸ். நான் க்ரியேட்டிவ் தானே, பெட் வச்சு நான் தூங்கிட்டு அப்படியே தான் கன்டினியூ பண்ணுறேன். 100 நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டல, ரொம்ப நேரம் அப்படியே பண்ணிட்டே இருக்கேன் கைஸ். எத்தனை மினிட்ஸ் ஆகுதுன்னு தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட 5 hours ஆயிடுச்சு கைஸ் வீடியோ எடுக்க. இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கேம் வீடியோவில் PKXD கூட நான் போடுவேன் கைஸ். யார் யாருக்கெல்லாம் PKXD அடுத்த வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் PKXDன்ட்டு. இப்போ நாம் வந்து இதெல்லாம் பண்ணின்னே இருக்கணும். இப்போ நான் பண்ணின்னே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார் வச்சுக்கணும் கைஸ், அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து விட்டுலான்னு நான் நினைக்கிறேன். சரி, இதையும் பண்ணிவிடுவோம் கைஸ். ஒரு இடத்துல இது விட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்லைம் வந்து எனக்கு தொலை பண்ணிட்டே இருக்கு. அதனால ஒரு ஸ்லைமை போட்டேன். நான் நிறையா ஸ்லைம் வந்துட்டே இருக்குது கைஸ். இது ஃப்ளாட் வேர்ல்டு தான் கைஸ், அதனால தான். இப்போ நான் வந்து கிளாஸ் வேணும் கைஸ். கிளாஸ் நீங்கள் கிளாஸ் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் பெயிண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் இந்த ஸ்டார் வச்சு கிளாஸ் பெயிண்ட்ஸ் தான் கைஸ் நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே பாருங்கள், நான் அது வரைக்கும் கிளாஸ் பெயிண்ட்ஸ் வச்சதே இல்லை. கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் கைஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்ட்ஸ் போட்டதே கிடையாது. இது எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் யாரெல்லாம் இல்லை மைன்கிராஃப்ட் சூப்பராக விளாடுவீங்க,
இது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்காது எனக்கு தெரியாது காய்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் எல்லா இடத்துலையும் கிளாஸ் போட்டேன். இப்போ பார்த்தீங்களா நான் கிளாஸ் போட்டிருக்கேன் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி போட்டுக்கணும் காய்ஸ். நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன்னா நம்ம இன்னொரு இடத்துலையும் போடணும்னு நான் நினைக்கிறேன் காய்ஸ். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். என்ன நம்மளுக்கு டைமண்ட் பிளாக்லாம் நான் டைமண்டே யூஸ் பண்ணதான் நினச்சிட்டு இருந்தீங்க எல்லாருமோ. நான் டைமண்ட்லாம் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் காய்ஸ். இந்த வீடு ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணலான்னு எனக்கு கூட ஐடியா வரல. ஆனால் எனக்கு தெரியாது. நான் வந்து எண்டர் ட்ராகனை அவங்களுக்கு காட்டணும்ல. ஆனால் எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் காய்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சும் அடிக்கணும் காய்ஸ். நான் இன்னும் கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்கேன். இங்கே வந்து எமரால்ட் பிளாக் போடலான்னு நான் நினைக்கிறேன். ரைட் பண்ணுங்க. எமரால்ட் நம்ம எல்லா பிளாக் பார்ப்போம். கொஞ்சம் நல்ல பிளாக் தான் போடலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எல்லா பிளாக்கையும் பார்த்துட்டேன். சரி காய்ஸ், நான் எமரால்டே போட போகிறேன். இது பார்க்க அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் காய்ஸ். இது வந்து பிளாட்டினம்னு நான் நினைக்கிறேன். இது எமரால்டுன்னு தான் சொல்லுவாங்க மைண்ட் கிராஃப்டில். எமரால்ட் பிளாக்கு எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். யார் யாரெல்லாம் இந்த இப்போ வில்லேஜரை இந்த வீடியோவில் வில்லேஜரை பார்த்தீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹார்ஸ் எல்லாம் கூட்டு போவானே அந்த வில்லேஜர். இப்போ நான் இந்த பிங்க் கலர் டோர் தான் நான் வைக்க போகிறேன் வீட்டுக்கு. இப்போ தான் பார்க்க அழகாக இருக்குது காய்ஸ். இதான் வீடு. வீடு கம்ப்ளீட் ஆகலை காய்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வைக்கணுன்ட்டு. நான் லீஃப் வைக்க போகிறேங்க. லீஃப் நான் கைஸ் லீஃப்னு போட்டால் எதுவுமே வரும். ஓக் லீஃப் போடணும் கைஸ். இது பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் 21 மினிட்ஸ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். இந்த வீடியோவுக்கு 10 ரைட்டிங் நீங்கள் என்னென்ன ரைட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ரேட்டிங் 10க்குள்ளே கொடுங்க. 10, 10, 9 அந்த மாதிரி கொடுக்கலாம். 10, 1 இவ்வளோனா கொடுக்கலாம். நீங்கள் ரேட்டிங் கொடுங்க. நான் நம்புகிறேன் நல்லா இருக்கும்ன்ட்டு. காய்ஸ் கிங்கில் இருப்பாங்களா அது பேர் எனக்கு தெரிஞ்சிச்சு காய்ஸ். நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன் காய்ஸ் இந்த வில்லேஜர்கிட்ட. காய்ஸ் என்ன காய்ஸ் இந்த வில்லேஜர் போவே மாட்டோம். வில்லேஜர் கிடையாது காய்ஸ். ஹார்ஸ் எல்லாம் அது பேர் அந்த ஹார்ஸ்லாம் என்னன்னு தெரியலையே. அது ஹார்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் டாங்கின்ட்டு. அது இது மைண்ட் கிராஃப்டில் அது பேர் என்னதுன்னு சொல்லுங்கள் காய்ஸ். நம்ம புதுசாக ட்ராயிங் வீடியோ போட்டிருக்கோம். கக்காசி ட்ராயிங் வீடியோ. அதில் யாரோ பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க காய்ஸ். நான் சின்ன பையன்தான். இங்கே பாரு நைட்டு ஆக போகுது கைஸ். இங்கே பார்த்தீங்களா நம்மளோட வீடு கைஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ். தூங்கி வச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். இதை மட்டும் தான் காட்டியிருப்பேன் கைஸ் தூங்குறதுல. இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும் கைஸ். எஃப் அந்த இருக்குது கைஸ். நான் கொஞ்சம் ஸ்பீட் டைப்பர் கிடையாது.
கைஸ் ஃப்ளேமன் டைப் பண்ணுறேன். இதான கைஸ் ஃப்ளவர் என்ன ஒரு ஃப்ளவரையும் காணும். ஃப்ளவரையும் போட்டால் ஏன் கைஸ் வரமாட்டுது? என்ன கைஸ் ஒரு ஃப்ளவர் வரமாட்டுது? சில ஃப்ளவர்ஸ் தான் வருது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குமே கைஸ். சரி நான் ரோஸ்ன்னு போட்டு பார்க்குறேன். ROSE ரோஸ் புஷ். நம்ம ரோஸ் புஷ்ஷை தான் இங்கே போட்டுருவோம். அவ்வளோதான் முடிய போகுது கைஸ் வீடியோ. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த முன்னாடி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்கே பார்த்தீங்களா கைஸ் நம்மளோட வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தலாம் இங்கே நான் சுற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடை நான் நல்லா செஞ்சுருக்கான்னு நீங்கள் தான் ரேட்டிங் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.